வெல்கம் டு அவர் ட்வீட் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் தொன்மையான, அதாவது மிகவும் பழமையான சோழ காலத்தை சேர்ந்த சிவபெருமான் கோவில். அந்த கோவிலின் பேரை பார்த்திங்கன்னா ரவீஸ்வர் கோவில். இந்த கோவிலோட சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, கடவுளை நோக்கி தவம் இருந்தது. அதாவது தன்னுடைய தோஷத்தை போக்க வேணும் அப்படின்னு சூரிய நாராயணன் என்ன செஞ்சார், சிவனை நோக்கி தவம் செஞ்சார். அது எந்த கடவுள் பார்க்கலாம் வாங்க. முன்ன ஒரு காலத்தில் சூரிய பகவானுக்கு பிரம்ம தோஷம் இருந்தது. அதை போக்குறதுக்கு இங்கே சிவனை நோக்கி நினச்சி தவம் செஞ்சார். ஸோ சிவனும் சூரிய பகவானுக்கு காட்சியளித்து இந்த கோவிலில் உள்ள தீர்த்தக்கரையில் குளித்தா உன் பாவம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி சூரிய பகவானும் கோவிலில் உள்ள தீர்த்தக்கரையில் குளித்து அவருடைய பாவ விமோசனத்தை அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸு இதான், ஓகேங்களா. இந்த கோவிலுக்கு எதிரே தீர்த்தக்கரை இருக்குது. அது நம்ம வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, சூரிய பகவானை ஒளி நேரடியாக கருவறையில் உள்ள சிவலிங்கத்து மீது படுமாறு இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த கோவிலோட கொடிமரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொடிமரம் தான் இந்த கோவிலுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும். எப்பவுமே எல்லா கோவிலுக்கும் முன்னாடி கொடிமரம் இருக்கும் இல்லையா. நம்ம என்ன தான் சாமி சுற்றி கும்பிட்டாலும் ஸோ கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று நம்ம வணங்கி எழுந்தால் தான் அதோட முழு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதனால் இந்த கோவிலில் உள்ள சிவனின் பெயர் ரவீஸ்வரன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரவி என்ன என்றால் சூரியன். சூரியன் ஈஸ்வரனை வழங்குவதனால இந்த கோவிலோட பெயர் ரவீஸ்வரன்னு சொல்கிறாங்க. ஸோ சூரிய கடவுள் கருவறைக்குள்ளே கிழக்கு திசையை நோக்கி இருப்பார். ஆக்சுவலாக கிழக்கு திசையை நோக்கி நமக்கு காட்சி தருவார். கருவறைக்குள் பார்வதி தாயாரும் அவங்களுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய புனித மரம் பார்த்திங்கன்னா வன்னி மரம், அதே மாதிரி நாகவல்லி மரம்னு 2 மரம் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா ஞாயிறு தோறும் பரிகாரம் செய்வாங்க. அதே மாதிரி நினச்ச வேண்டுதல் நிறைவேறணும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாமி கும்பிடுவாங்க. இங்கே உள்ள பார்வதி தேவிக்கு மரகதம்மாள் என்று பெயரும் உண்டு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா வியாசர்பாடியில் இருக்குது. அதாவது வியாசர் முனிவர் ரவீஸ்வரரை நோக்கி தவம் செய்திருந்தார் இந்த இடத்துல. அதனால் அவருடைய பேரை இந்த இடத்துக்கு வச்சுட்டாங்க. அதனால தான் வியாசர்பாடின்னு பேர் வந்தது. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடராஜர், பைரவர், சுந்தர விநாயகர், முருகர், வள்ளி தேவானை, ஐயப்பன், பெருமாள், லக்ஷ்மி தாயார், அப்புறம் ஆஞ்சநேயர், நவக்கிரகங்களும் இருக்குது. ஸோ நாகாத்தம்மனும் இருக்காங்க. எல்லா தெய்வத்துக்கும் இங்கே தனித்தனி கோயில் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஸோ முக்கியமாக வியாச முனிவருக்கும் இங்கே ஒரு கோயில் இருக்குது. தற்போது இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனால சாதாரணமாக புகைப்படம் எடுக்க கருவறைக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நேரம் இங்கே பூட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ உள்ளே சாமி இருக்காங்க. அது புனர் வேலைகள் இருக்கிறனால நம்மளை உள்ளே அனுமதிக்கலை. ஏன்னா அது பூட்டி வச்சுருக்காங்களே, அது செய்கிறதுக்கு எப்படி 1.5 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமியை வெளியில் பூஜை செய்கிறாங்க, எடுத்துகிட்டு வெளியில் வச்சு பூஜை செய்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள், கிளியராக தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக உள்ளே இருக்கும் போது நம்ம பார்க்க முடியாததை அனுமதிக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு. இப்போ வீடியோ மூலம் நம்ம எடுத்துருக்கனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அதிர்ஷ்டமும் கூட அதை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா. இந்த கோயிலுக்கு சொந்தமாக எதிர ஒரு குளக்கரையும் இருக்குது. இதுதான் உள்ள சிவன் பெருமாள். அவரை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அவருடைய தாயாரும் பக்கத்துலேயே இருக்காங்க, பார்வதி தேவி. ஸோ இது கோவில் பழங்காலத்து கோவில்ன்றனால அதை திரும்பவும் புனரமைப்பு வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இது செய்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க.
உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன கோவில் உள்ளே இருக்குது. அந்த பக்கம் அது பல்லக்கு. இது கோவிலுடைய கோபுரம் மேலே. பழைய காலத்து கோவில் இல்லைங்களா, நல்ல அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு எதிரே பார்த்தீங்கன்னா கரை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை இப்போ பார்ப்போம். அந்த கரையில் வந்து சூரிய பகவான் வந்து அவருடைய பாவ விமர்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கரையில் குளித்து தீர்த்தம் ஆடினார், குளிச்சு எழுந்தார். ஓகேங்களா. ஸோ அப்படி வந்தனால தான் அவருடைய பாவம் வந்து நீங்கிச்சு. அந்த கரை இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாமியோட பல்லக்கு. அது சாமி ஊர்வலம் வரும்போது சாமி அங்கே வச்சு தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த பல்லக்கு இதுதான் அந்த கரை நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த கரையில் தான் பூஜையும் செய்வாங்க. சில பேர் கரையில் வந்து பூஜை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ சில இறந்தவங்களுக்கு இந்த பெண்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இங்கே துறைன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ நமக்கு முடிஞ்சுது. இந்த கோவில் பேர் ரவீஸ்வரர் கோவில். இது வியாசார்பாடியில் இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.